தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அவர் சொல்ல எல்லாம் உண்டாகும். லூக்கா 1:37 சொல்லுகிறது, தேவனாலே கூடாததென்று ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன் சொன்னா, அவர் சொல்லுகிற போது அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுக்கான எல்லாமே அதுதான். இந்த வானாதி வானங்களும் காணப்படுகிற சகலமும் என்ன செய்யுமா? எஸ்ஐயா 48:12-13 சொல்லுகிறது, அவர் சொன்னார், நான் சொல்லுகிற போது எல்லாம் நிற்கும்னு சொன்னார். 13 வாசிங்க. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, பாருங்க, என் வலது கை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறது, உண்மைதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். அதெல்லாம் தேவனுடைய கிரியைகள். அவர் சொல்லுகிறார், அவைகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. அவைகள் சொல்லுகிறார், அவைகள் என்ன செய்கிறதா? வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அவருடைய சொற்படி அவைகள் எல்லாம் என்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கு. சங்கீதத்தில் வாசிக்கிற போது 136 சங்கீதம் முழுவதும் அப்படித்தான் சொல்லுகிறது. 8:9 வாசிக்கிறோம், பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினவரை துதியுங்கள். எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கினார். அவர் உண்டாக்கி இருக்கிறார். அவைகள் எல்லாம் அவர் சொல்ல என்ன செய்யுமா? அவர் வார்த்தையை தாண்டி அது வேலை செய்யாது. அவர் சொன்னா எல்லாம் நின்றும், ஒரு நாள் நின்று போகும். இந்த பூமி பந்து சுற்றி கொண்டு இருக்கிறது, ஒரு நாள் இது என்ன செய்யும்? நின்று போகும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாம் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ரோமர் 1:19-20 பவுல் சொல்லும் போது சொல்லுகிறான், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு என்ன செய்தாராம்? ஆண்டவரே வெளிப்படுத்துகிறார். என்ன நீ பார்க்க விரும்புகிறாயா? என்னுடைய வல்லமையை பார்க்க விரும்புகிறாயா? நான் யார் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறாயா என்று சொல்லுகிற போது, மனுஷன் தேவனை தேடுகிற போதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள். தேவனையும் தேவனுடைய வல்லமையும் நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த வானாதி வானங்களை பாருங்கள், அவருடைய சிருஷ்டிகளை பாருங்கள், ஒரு மாபெரும் மலையை பாருங்கள், சமுத்திரங்களை பாருங்கள், சமுத்திரத்திலே இருக்கிறவைகளை பாருங்கள். இதெல்லாம் பார்க்கிற போது அப்படியே நமக்கு பிரமிப்பா இருக்கும். எப்படி தேவன் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை விதமான சிருஷ்டிப்புகள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுல மனுஷனுடைய கண்களுக்கு தெரிந்து மனுஷனாலே கண்டுபிடிக்கப்பட்டவைகள் எல்லாம் கொஞ்சம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் மனுஷனுடைய பார்வையிலே படாத அநேக காரியங்கள் உண்டு. மனுஷன் போய் தொட முடியாத அநேக பகுதிகள் உண்டு, இடங்கள் உண்டு, காடுகள் உண்டு, காடுகளிலே வாழுகிறவைகள் உண்டு. அதெல்லாம் அவன் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. அவனுடைய கண்களுக்கு அவைகள் தெரிந்ததே கிடையாது. தேவனுக்கு மகிமை. அவருடைய சிருஷ்டி, அவன் சொல்லுகிறான், இவைகளையெல்லாம் பார்க்கிற போது, சூரியனை பார்க்கிற போது அப்படியே நமக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா பிரமிப்பாய் இருக்கிறது. எப்படி இது சாத்தியமாகிறது? எப்படி இந்த நட்சத்திரம் வேலை செய்கிறது? எப்படி இந்த சந்திரன் பிரகாசித்து கொண்டு இருக்கிறது? ஏன்னா அவர் சொல்லும் போது சொல்லுகிறார், இந்த நட்சத்திரங்களிலே ஒவ்வொரு நட்சத்திரமும் வித்தியாசம், ஒவ்வொரு நட்சத்திரமும் மகிமையிலே வேறுபட்டு இருக்கும் என்று எழுதப்படும். அதனுடைய அந்த அவைகளெல்லாம் பார்க்கிற போது ஆச்சரியமா இருக்கு. சூரியன் எப்படி போகுது வருது ஒண்ணு நமக்கு எதுவுமே தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் பார்க்கிற போது இவைகளை சிருஷ்டித்த தேவன் உன் தேவன் என்பதை அறிந்து கொள்.